நான் யார் தெரியுமா? முக்கூடல். இந்த கிராமத்தில் பணக்காரர்களின் பங்களாக்களும் உள்ளன. நடுத்தர மக்களின் ஓட்டு வீடுகளும் உள்ளன. எங்களைப் போல ஏழைகளின் பனை ஓலையால் வேய்ந்த குடிசை வீடுகளும் உண்டு. வரிசையாக 5 தெருக்கள். தெருவின் அகலம் சுமார் 6 அடி. இரு பக்கங்களிலும் தெருவுக்கு சுமார் 50 வீடுகள். எங்கள் வீடு 3வது தெருவில் தென்புறம் உள்ளது. அம்மா பீடி சுற்றிக் கொண்டு இருப்பார்கள். பாட்டி மாடுகள் வளர்த்து பால் வியாபாரம் செய்து வந்தார். நானும் அதிகாலையில் வீடு வீடாக பால் கொடுத்து வருவேன். தயிர், மோர், வெண்ணெய், நெய், வரட்டி என பல வியாபாரம் செய்வார். காலையில் ஆப்பம், பணியாரம், புட்டு என பண்டங்கள் வாங்கித் தருவார். அம்மா தினமும் வீட்டு வாசலில் சாணம் தெளித்து பெருக்கி கோலம் போடுவது அழகாக இருக்கும். மார்கழி மாதம் வந்துவிட்டால் கோலத்தின் நடுவே பூவரசம் பூ அல்லது செம்பருத்தி பூ வைத்து அழகுபடுத்துவார்கள். எதிர் வீட்டு பழனியக்கா அம்மாவுக்கு போட்டியாக பெரிய அழகான கோலம் போடுவார்கள். நான் அதை பாராட்டுவதால் என்னிடம் அன்பாக இருப்பார்கள். பழனியக்கா மகள் மல்லிகா 2 வயது பெண். கோலத்தின் மீது வேண்டுமென்றே நின்று ஆடுவாள். கோலம் அழிந்து போகும். நான் கோபத்தில் கத்துவேன். மல்லிகாவின் அப்பா கார்பெண்டர். சொக்காலால் பீடி கம்பெனியில் வேலை செய்கிறார். வீட்டில் வைத்து மர வேலைகள் செய்யும் போது அதிசயமாக பார்ப்பேன். ஆத்தா வீட்டுக்கு கீழ்ப்புறத்து வீடு பெரியம்மா வீடு. அப்பாத்தா, சித்தப்பா அங்கேதான் இருப்பார்கள். பெரியப்பா குடிக்கால் வேலை செய்கிறார். அகத்திக்கீரை, வாழை, வெத்தலை, காய்கறி போன்றவைகளை பயிர் செய்கிறார். கரும்பு கொண்டு வருவார். சின்ன சின்ன துண்டுகளாக கொடுப்பார். பெரியப்பா மகன் அண்ணன் சங்கரன், மகள் அக்கா பாப்பாத்தி, மகள் தங்கை பாப்பா அனைவரும் போட்டி போட்டுக்கொண்டு சாப்பிடுவோம். பெரியம்மா, அக்கா, தங்கை மூவரும் பீடி சுற்றுவார்கள். இன்னொரு அக்கா எசக்கியம்மா கல்யாணம் முடிந்து 3 ஆண்டுகளில் இறந்து விட்டார்கள். 2 வயதில் ஒரு ஆண் குழந்தை. அதனால் அடுத்த அக்கா லட்சுமியை அத்தான் கல்யாணம் செய்து கொண்டு விகே புரத்தில் இருக்கிறார்கள். அப்பாத்தா வெள்ளை புடவையில் பொம்மை போல் இருப்பார்கள். சித்தப்பா மனைவியை பிரிந்து தனியே இருக்கிறார். எங்களை கோவிலுக்கு கூட்டிப் போவார். கடைக்கு கூட்டிப் போனார் என்றால் அச்சு வெல்லம் வாங்கித் தருவார். பெரியப்பா 3 வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார். அதனால் தன் 10 வயதிலேயே அண்ணன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்பாவின் கவனிப்பில் அந்த குடும்பம் சந்தோஷமாகவே இருந்தது. பாப்பா, பாப்பாத்தி மற்றும் பக்கத்து வீட்டு மகாலிங்கம், சந்திரன், எதிர் வீட்டு வள்ளியம்மா, பாப்புக்குட்டி, செவந்தி இன்னும் சிலர் எல்லாம் 10 வயதுக்குள்ளேதான். எனக்கு அப்போது 9 வயது. பள்ளிக்கு போய் வந்தவுடன் அந்த சின்ன தெருவில் பாண்டி, கோலி விளையாட்டு, குதிரை தாண்டுதல், கண்ணாமூச்சி போன்ற பல விளையாட்டுகள் விளையாடுவோம். ராமசாமி கோவில் சென்று அகத்திக்கீரை விற்று வருவோம். வைக்கிள் போரில் ஏறி சறுக்கி விளையாடுவோம். ஒரு தடவை அப்படி விளையாடும் போது பாம்பிராணி தம்பியின் சட்டைக்குள் போய் புகுந்து கொண்டது. எல்லோரும் கத்த ஆத்தா வந்து சட்டையை கழட்டி விரட்டி விட்டார். ஆனாலும் விஷம் ஏறி இருக்கும் என கருதி ஆத்தா பக்கத்து ஊருக்கு கூட்டிச் சென்று விஷம் முறிய மருந்து கொடுத்தார்கள். ஒரு தடவை இப்படிதான் விளையாடிக் கொண்டிருக்கும் போது என் பின்னால் வந்த மாடு தன் கொம்பினால் என்னை சட்டையுடன் தூக்கி வீட்டு கூரையின் மீது போட்டுவிட்டது. கத்தினேன். அதற்குள் ஆத்தா, அம்மா இன்னும் சிலர் ஓடி வந்து கூரையிலிருந்து இறக்கி விட்டார்கள். குருசாமியும் என் வயதுதான். அவன் வீட்டில் தினமும் மாலை பூஜை நடக்கும். எல்லோருக்கும் பூஜை முடிந்தவுடன் அச்சு வெல்லம் கொடுப்பார்கள். அவர்கள் வீட்டில் கேரம்போர்டு இருக்கும். நானும் அவர்கள் குடும்பத்தோடு விளையாடுவேன். பாப்புக்குட்டி, செவந்தி, குருசாமி இவர்கள் வீட்டில் மின்சாரம் உள்ளதால் மின் விளக்கு உண்டு. எங்கள் வீட்டில் சிம்னி விளக்குதான். அந்த விளக்கு ஒளியை வைத்துக் கொண்டு பெண்களும் சிறுமிகளும் பீடி சுற்றுவார்கள். அம்மாவுக்கு அருகில் இருந்து கொண்டு ஒவ்வொரு பீடி இலையை எடுத்துக் கொடுப்பது அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அம்மா அன்று எங்களை சினிமாவுக்கு அழைத்துச் சென்றார்கள். எங்கள் ஊரில் ஒரு டூரிங் தியேட்டர் உண்டு. காஞ்சனா டூரிங் என்று பெயர். தினமும் மாலை 5 மணிக்கு சினிமா பாடல்களை ஒலிக்கும். ஊர் முழுக்க கேட்கும். அதை கேட்டு ஊரார் தியேட்டருக்கு புறப்பட்டு போவார்கள். அன்று சம்பூர்ண ராமாயணம் சினிமாவுக்கு அம்மா பழனிக்காவுடன் சென்றோம். தியேட்டரில் மணலை கூட்டி மேடை போல் செய்து என்னையும் தம்பியையும் உட்கார வைத்தார்கள்.
படம் போட்டதும் அதிசயமாக பார்த்தோம். உண்மையான ராமனாகவும் சீதாகவும் அனுமாராகவும் நினைத்தேன். புரிந்தும் புரியாமலும் பார்த்தேன். 1 மாதத்துக்கும் மேலாக அதை பற்றியே பேசிக்கொண்டு இருந்தோம். ஆத்தா ராமசாமி கோவில் குடை என்றார்கள். நான் பால் குடம் எடுக்க வேண்டும். இது 2ஆம் ஆண்டு. முதல் ஆண்டு நான் எடுக்கும்போது விகேபுரத்தில் இருந்தோம். அதனால் 1 வாரம் விரதம் இருக்க வேண்டும். கோவிலில் பந்தல் அலங்காரம் மிக அழகாக இருக்கும். வில்லுப்பாட்டை ஆத்தா விரும்பி கேட்பார்கள். இரவு பொய்க்கால் குதிரையாட்டம், கரகாட்டம் இருக்கும். நாங்கள் விரும்பி பார்ப்போம். தாமிரபரணி ஆற்றிலிருந்து பால்குடம் வரும். மேளதாளம் காதுகளை துளைக்கும். அநேகமாக சின்ன வயதில் பால்குடம் எடுத்துக் கொண்டு வந்தது நானாகத்தான் இருக்கும். திருவிழா 3 நாட்கள். வீட்டுக்கு வீடு ஏராளமான விருந்தினர்கள் கூட்டம். ஊரே ஜே ஜே என்று இருக்கும். சாமி ஆட்டம் எனக்கு பயமாக இருக்கும். கும்பமாடை சாமி ஆட்டம் என்றால் இன்னும் பயப்படுவேன். சித்தப்பா அவர்களை காட்டி இன்னும் பயமுறுத்துவார். ஆடுகளை வெட்டுவது, கோழிகளை வெட்டுவது எல்லாம் பயம்தான். நான் பார்க்க மாட்டேன். அம்மனுக்கு பொங்கல் வைப்பது மட்டும் பிடிக்கும். ஆக கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் எங்களை மகிழ்விக்கும் ஒன்று.